ஹலோ! ஈத் அன்னைக்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்ல செஞ்சு வச்சிருந்தாலுமே, இந்த ஒரு ஸ்வீட் வந்து எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிருங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஈத் அன்னைக்கு எல்லார் வீட்லயுமே ஸ்பெஷலா செய்யக்கூடிய அந்த வட்லப்பம் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம ஹாட் வாட்டர்ல நல்லா சோக் பண்ணிட்டு, அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் தனியா எடுத்து வச்சுக்க போறேன். அதே மாதிரியே 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் எடுத்து வச்சுக்க போறேன். அடுத்ததா திருவுன தேங்காய் வந்து ஒரு கப் வந்து எடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த முந்திரியும் பாதாமையும் ஒரு 1/4 கப் மில்க் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல நான் வந்து ஒரு 5 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு கப் கோகனட் மில்கையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாதாம் அண்ட் முந்திரியோட பேஸ்டையுமே நான் இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க்கும் நான் இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூளும் நான் வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். மீன்வைல் நம்ம எந்த மோல்டுல வந்து வட்லப்பம் வந்து செட் பண்ண போறோமோ அதுல வந்து நான் கொஞ்சமா நெய் ஊத்தி ஃபுல்லாவே வந்து அதை கிரீஸ் பண்ணி எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணதை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி அதை வந்து எடுத்துக்க போறோம். ஃபைனலா ஃபாயில் பேப்பர் வச்சு ஃபுல்லாவே வந்து எந்த கேப்புமே இல்லாம வந்து நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம எந்த பாத்திரத்துல வச்சு ஸ்டீம் பண்ண போறோமோ அதுல தண்ணி ஊத்தி நல்லாவே வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மோல்டுல வந்து அந்த மிக்சர் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து இந்த பாத்திரத்துல வச்சு நம்ம வந்து இப்ப ஸ்டீம் பண்ண போறோம். மினிமம் வந்து ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு வந்து இதை நல்லாவே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறோம். வட்லப்பம் கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் அதை நான் வந்து ஒரு சின்ன சின்ன பீஸா போட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நான் அப்படியே மாத்திக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ஈதுக்கு இந்த மாதிரி வட்லப்பம் உங்க வீட்டுல ரெடி பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.